ஸோ நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.5 உள்ள 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க, கொடுத்த உடனே இதை சால்வ் பண்ணணும். சால்வ்னால் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏனும் ஏ பை ரூட் எக்ஸ்னு இருக்கும். அதாவது ஒரு டேர்மும் அது ரெசிப்ரோக்கில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக என்ன இருந்தாலும் அதை ஒய்யாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால் y இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏவை எடுத்துக்கிறோம். இதை ஒன்றுன்னு எடுத்துட்டோம்னா அதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1 பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸாக இருக்கும். எக்ஸ் பை ஏன்றது ஒய்யாக இருந்தால் ஏ பை எக்ஸுன்றது 1 பை ஒய்யாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக ஒய்யணும், ஏ பை எக்ஸுக்கு பதிலாக 1 பை ஒய்யணும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது இங்கே கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். 2y² + 3 டிவைடட் பை y ஈக்குவல் டு இது அதே போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ 6a இங்கே இருக்குது, a² மல்டிப்ளை பண்ணுறப்போ இப்படி வந்துருக்கும் அண்ட் ப்ளஸ் b². சால்வ் பண்ணும்போது ஆன்சர்ஸ் வரதான் செய்யும், ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2y² + 3b ஈக்குவல் இந்த ஏபி டினாமினேட்டர் ஏபியை நான் லெஃப்ட் சைடும் ஒய்யை ரைட் சைடும் ஃபஸ்ட்டு கொண்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாம் இன்னர் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி செஞ்சோன்னா நம்ம சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஃபேக்டரைசேஷன்லாம். அதனால் சிம்பிளாக ஆல்ரெடி இதுவே வந்து பிரேக்கபிளாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணும், பிரேக் பண்ணி வச்சுக்கோங்க. y² டேர்மை, அடுத்து ஒய் டேர்மை அண்ட் ஏபி டேர்ம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கட்டும். இன்னர் மல்டிப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட்டு 2ல் இருந்து நான் 2ay 2 காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது, ஒய் காமனாக இருக்குது எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் உள்ள டேர்ம் இது வருது. அதே போல் இங்கே காமன் டேர்ம் பார்த்தா b மட்டும் தான் காமன், -b எடுத்துகிட்டு by - 3a ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம செஞ்ச ஃபேக்டரைசேஷன் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 3by - 3aன்றதை தனியாக காமனாக எடுத்துட்டோம்னா ஸோ இதில் இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அண்ட் தென் மைனஸ் ஆஃப் பியில் இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறப்ப by = 3a, y இஸ் ஈக்குவல் டு 3a பை பின்னு வரும். தென் இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ இப்படி வரும். ஸோ ஒய்யோட வேல்யூவாக இருந்தால் நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யையும் எக்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். y இஸ் ஈக்குவல் டு 3a பை பி. தென் ஒய்யோட வேல்யூ வந்து ரூட் எக்ஸ் பை ஏ ரீப்ளேஸ் பண்ணுறோம், ரெண்டு பக்கம் ஹோல்² போடுறோம், நமக்கு இந்த ஆன்சர் வருது எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி y² ஈக்குவல் டு b² 4a வருது எக்ஸ் பை ஏ. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூன்னு வருது. ஓகேவா? ஸோ திருப்பி ஒரு தடவை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எது ரூட் வேல்யூவாக இருக்கோ அதுக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தென் அதை சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கேன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணதாகவே வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து உள்ள கூட இல்லர் மல்டிப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 டேர்மாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து காமன் டேர்ம், செகண்ட் 2 டேர்ம்லேருந்து காமன் டேர்ம் எடுக்கிறேன். தென் அடுத்து 2 டேர்ம்ஸ் ஆகிடும். இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து காமன் டேர்ம் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபேக்டரைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான்.